இன்றைக்கு மாலை 26/7/2026 இன்னைக்கு மாலை இந்த டாப்லைட் நூலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2வது கவியரங்க நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற டாப்லைட் நிறுவனத்தார் திருமதி கௌசல்யா வேலுச்சாமி அம்மா அவர்களுக்கும், மேலும் நம்முடைய நூலக ஒருங்கிணைப்பாளர் இந்துமதி அக்கா அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற திரு ஆலம்பாபா ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 3 தலைப்பு கொடுத்துருந்தாங்க கவிதைக்கு. இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா உன் செயல் உன் விதி. இது வெறும் தலைப்பல்ல, இது ஒரு சாமானியனின் மனதில் எழும் கேள்வி. இது வெறும் தலைப்பல்ல, இது சாமானியனின் மனதில் எழும் கேள்வி. என் செயலால் என் விதி உருவானதா, இல்லை என் விதியால் என் செயல் உருவானதா? என் செயல்தான் என் விதியா, இல்லை என் விதிதான் என் செயலா? எல்லாம் செயல்தான் என்றால் விதியின் வேலை என்ன? எல்லாம் செயல்தான் என்றால் விதியின் வேலை என்ன? வேடிக்கை பார்ப்பதா? எல்லாம் விதிதான் என்றால் செயலின் வேலை என்ன? படுத்து தூங்குவதா? எல்லாம் விதிதான் என்றால் ஒரு மனிதனின் செயல் என்ன? படுத்து தூங்குவதா? மனிதனின் செயலால் தான் விதி உருவானதா, இல்லை மனிதனின் விதியால் தான் அவனுடைய செயல்கள் நடக்கிறதா? செயலும் விதியும் மாறி மாறி ஆடக்கூடிய இந்த நாடகத்தில் நாமெல்லாம் என்ன பொம்மைகளா? செயலும் விதியும் மாறி மாறி ஆடுகின்ற நாடகத்தில் நாம் எல்லாம் என்ன பொம்மைகளா? இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி? எல்லாம் அவன் செயல் என பொறுத்திருப்பதும், எல்லாம் என் விதி என ஏற்றுக்கொள்வதும் ஒரு எளியவன் தப்பிக்கக்கூடிய எளிய வழி. எனவே நானும் அதையே பின்பற்றுகிறேன். எல்லாம் அவன் செயல், எல்லாம் என் விதி. நன்றி.